வணக்கம். இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய கனவா மீன் வச்சு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கனவா மீனில் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் புரதச்சத்து அதிகமாக உள்ளது. ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கு ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு கருவேப்பிலை, 5-6 ஏலக்காய், 5-6 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் போட்டு 3 தக்காளியும் வெட்டி போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுடணும். அடுத்து அடுப்பில் குக்கர் வச்சு நெய் இல்லது எண்ணெய் ஊற்றி 5-6 பச்சை மிளகாயம் வெட்டி போட்டிருக்கிறேன். 2-3 ஏலக்காய், 2-3 கிராம்பு, ஒரு துண்டு பிரியாணி இலை, 2-3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். மசாலா கொஞ்சம் வதங்கி வரும்போது அடியில் பிடிக்கும், அதனால கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். மசாலா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கனவா மீனை இதில் சேர்த்துடலாம். கனவா மீன் சேர்த்த உடனே தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். பாருங்கள், கனவா மீனை நல்லா கழுவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கேன் நான். கனவா மீன் கொஞ்சம் வேகக்கூடிய ஸ்டேஜ் ஆகிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு அரிசி இதில் சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிற இந்த அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அரிசியை நல்லா கழுவிட்டு வதக்கி வச்சுருந்த மசாலா கூட இதை சேர்த்துடலாம். அரிசியை போட்டதும் மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். அரிசி, கனவா மீன் எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி கொஞ்சம் கொதிக்க தொடங்கினதும் குக்கரை மூடி போட்டு நான் எடுத்துருக்கிற அரிசிக்கு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், கனவா மீன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த கனவா மீன் இரத்த சோகை, மூளை வளர்ச்சி, இதய ஆரோக்கியம் மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு போன்ற பல நன்மைகளை வழங்குகிறது. இதில் உள்ள புரதச்சத்து உடல் எடையை சீராக வைக்க உதவுகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை தரக்கூடிய மீன் இதுவாகும். ஏனெனில் இது இன்சுலின் குறைபாட்டை சமன்படுத்துகிறது. குழந்தைங்களுக்கெல்லாம் பிடித்தமான நல்ல ஆரோக்கியமான இந்த கனவா மீன் பிரியாணி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.